வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சிஎஸ்எஸ்ல உள்ள பேடிங்க பத்தி தான் பார்க்க போறோம். சிஎஸ்எஸ்ல பேடிங்னா என்னன்னா, ஒரு எலமெண்ட்குள்ள நம்ம ஸ்பேஸ் குடுக்குறது தான் அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பார்டர்க்குள்ள நம்ம ஸ்பேஸ் குடுக்குறது தான் நம்ம சிஎஸ்எஸ்ல பேடிங்ன்னு சொல்லுவோம். ஸோ பேடிங்ல மொத்தம் 4 டைப்புமே நீங்க 4 டைப் இருக்கு. அதாவது டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட் இந்த 4த்துக்குமே நீங்க ஸ்பேஸ் குடுத்துக்கலாம். அதே மாரி இதில நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில நெகட்டிவ் வேல்யூஸ் அலோவ்டே கிடையாது. நம்ம மார்ஜின்ல பார்த்தோம்னா, மார்ஜின்ல நெகட்டிவ் வேல்யூஸ் அலோவ்ட் உண்டு. பேடிங்ல நெகட்டிவ் வேல்யூஸ் அலோவ்ட் கிடையாது. நீங்க மார்ஜின் வீடியோ பார்க்கலன்னா, மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. அப்பதான் மார்ஜினுக்கும், பேடிங்க்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரியும். ஓகே ரைட். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பேடிங்னா என்னன்றத பார்த்துருவோம். ஸோ நான் இங்க ஒரு டிவ் டேக் குடுத்துக்கிறேன். டிவ் டேக்குள்ள நான் சும்மா கண்டமேனிக்கு இது பண்ணிக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் இங்க ஸ்டைல்ல ஸ்டைல் டேக் ஒண்ணு போடுறேன். ஸ்டைல் டேக் போட்டு நான் இங்க டிவ்வ செலக்ட் பண்றேன். ஸோ நம்ம சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ்லயே நம்ம ஏன் டிவ் போடுறோம், இந்த கிளாஸ்னா என்ன, ஐடி செலக்டார்னா என்னன்றது சொல்லியிருக்கேன். நான் இங்க ஏன் டிவ் போடுறேன்னே தெரியாம நீங்களும் அத போட்டீங்கன்னா, கண்டிப்பா அது என்னன்னே புரியாது. ஸோ மறக்காம அந்த வீடியோவ செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. அப்பதான் ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றேன், பார்டர் வச்சுக்கிறேன். நான் என்ன சொன்னேன், பேடிங்னா என்னன்னா, அந்த பார்டர்க்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் தான் சொன்னேன். ஸோ நம்ம நார்மலா பார்டர் வைக்காம போட்டோம்னா கண்டிப்பா புரியாது. ஸோ நம்ம ஒரு பார்டர் ஒண்ணு போட்டுக்கிறோம். அப்புறம் பேக்கிரவுண்ட் கலர் ஒண்ணு வச்சுக்கிறேன். பேக்கிரவுண்ட் கலர் லைட் ப்ளூன்னு வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் அடுத்து பேடிங்ன்னு போட்டுறேன். பேடிங் போட்டு 25 பிஎக்ஸ்ன்னு போட்டுறேன். இப்ப நான் 4 சைடுமே நம்ம பேடிங்க குடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பேடிங் டாப், ரைட், லெஃப்ட், பாட்டம்ன்னு சொல்லிட்டு. இப்ப நான் 25 பிஎக்ஸ்ன்னு குடுத்தேன்னா என்ன ஆகும்னா, 4 சைடுமே ஈக்குவலா 25 பிஎக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பார்த்தீங்களா? ஒரு பார்டர் அதுக்குள்ள உண்டான ஸ்பேஸ் தான் இது. நான் இப்ப இந்த பேடிங்க ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுன்றத பாருங்களேன். நான் கமெண்ட் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பார்த்தீங்களா? அந்த பார்டர்க்குள்ள ஸ்பேஸ் இல்ல. ஸோ இந்த பார்டர்க்குள்ள உண்டான ஸ்பேஸ் தான் இந்த பேடிங்கிறது நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம ப்ரௌசர்ல மறுபடியும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா? எல்லா சைடுமே ஈக்குவலா 25 பிஎக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். லெஃப்ட், டாப், பாட்டம், ரைட். ரைட்ல மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்பேஸ் வருதுன்னா, நம்மளோட ஃபுல் விட்த் அது எடுத்துக்குது. நீங்க அந்த ஃபுல் விட்த் வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வித்ன்ற ப்ராப்பர்ட்டி குடுத்து, எவ்வளோ வித் வேணுமோ அத குடுத்து நீங்க செக் பண்ணீங்கன்னா, ஈக்குவலா 25 பிஎக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே. நம்ம இப்ப தனித்தனியா எப்படி பேடிங்க குடுக்குறதுன்றத பத்தி பார்த்துருவோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு பேடிங் டாப் குடுத்துடுறேன். பேடிங் டாப் ஒரு 25 பிஎக்ஸ் வச்சுக்கிறேன். அதே மாரி பேடிங் ரைட் நான் ஒரு 30 பிஎக்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு அப்புறம் பேடிங் பாட்டம் ஒரு 50 பிஎக்ஸ் வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமா குடுத்துப்போம். 50 பிஎக்ஸ் வச்சுக்கிறேன். பேடிங் லெஃப்ட் ஒரு 80 பிஎக்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக இத நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத போய் பார்த்துருவோம். இப்ப பார்த்தீங்களா? இந்த சைட்ல மட்டும் லெஃப்ட்ல ஒரு ஸ்பேஸ், டாப்ல ஒரு ஸ்பேஸ், பாட்டம்ல நான் குடுத்த அதிகமான ஸ்பேஸ், ரைட்ல இந்த ஸ்பேஸ். இது ஏன் அப்டின்னா, நம்ம குடுக்குறதுல தான் இருக்கு. இங்க 25 பிஎக்ஸ், 30 பிஎக்ஸ், 50, 80ன்னு குடுத்துருக்கேன். இப்ப நான் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நெறைய ஸ்பேஸ் இருக்கும். 50 பிஎக்ஸ்க்கான ஸ்பேஸ் இருக்கும். இத நான் சுருக்கி 5 பிஎக்ஸ்ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 5 பிஎக்ஸ்ன்னு குடுத்துட்டேன்னா, ப்ரௌசர்ல ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது, எவ்வளோ இத்துணூண்டுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ தான் பேடிங். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனா ரொம்பவும் முக்கியமான ஒரு டாபிக் பேடிங்கிறது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.